ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம உடல்ல டிஎன்ஏ மற்றும் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க உதவும் மிக முக்கியமான மேக்ரோ நியூட்ரியன்கள்ல வைட்டமின் B12 உள்ளது. இது நம்ம முடி, நகங்கள், சருமத்தை ஆரோக்கியத்தோடு வைத்திருப்பதோடு மட்டுமல்லாம நம்ம மூளை மற்றும் முதுகுத்தண்டு உள்ளிட்ட மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டையும் மேம்படுத்துது. வைட்டமின் B12 கோபால்ட்டை கொண்டிருப்பதால சில சமயங்களில் இது கோபாலமின் எனவும் அழைக்கப்படுது. இந்த வைட்டமின் B12 நீரில் கரையக்கூடிய ஒரு உயிர்ச்சத்து. மூளை மற்றும் நரம்பு அமைப்பின் இயல்பான செயல்பாட்டிலும் இரத்தத்தை உருவாக்குவதிலையும் இது முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம அன்றாட உணவுல வைட்டமின் B12 கொடுக்கக்கூடிய உணவுகளை பெரும்பாலும் தவிர்த்து விடுகிறோம். தினந்தோறும் மனிதர்களுக்கு 2.4 மைக்ரோகிராம் அளவு மட்டுமே வைட்டமின் B12 தேவைப்படுது. இது மிகவும் குறைவான அளவு. இந்த அளவு குறைந்தாலும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். வைட்டமின் B12 குறைபாட்டின் முக்கிய அறிகுறி அதிகப்படியான சோர்வு. இதனால நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் பெருமளவுல பாதிக்கும். பல்வேறு விதமான நரம்பியல் பிரச்சனைகள் ஏற்படும். குழப்பம், உணர்வில்லாமல் இருப்பது, ஞாபக மறதி, சமநிலை இல்லாமல் இருப்பது, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். வைட்டமின் B12 குறைபாட்டை சரி செய்யாம இருந்தா இந்த பிரச்சனை நிரந்தர பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவும் சொல்லப்படுது. இந்த பிரச்சனைகளுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் வைட்டமின் B12 குறைபாடும் ஒரு முக்கிய காரணம். வைட்டமின் B12 பற்றாக்குறையால இரத்த சோகை ஏற்பட வாய்ப்பிருக்கு. மூளை மற்றும் நரம்பு மண்டலத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இந்த வைட்டமின் B12 மீன், இறைச்சி, கோழி, முட்டை, பால் பொருட்கள், இப்படி பல்வேறு உணவுகள்ல இருந்து கிடைக்குது. நம்ம உடல்ல போதுமான B12 இல்லாம இருக்கும் பொழுது அறிவாற்றல் சிக்கல்கள் ஏற்படும். பல விஷயங்களை விரைவில் மறந்து விடுவோம். இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல, இளைஞர்களுக்கும் ஏற்படலாம். வைட்டமின் B12 நம்முடைய நரம்பியல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. இது குறையும் பொழுது நினைவாற்றல் இழப்பு ஏற்படும். பேசும்போது சரியான வார்த்தைகளை கண்டுபிடிப்பதில் சிக்கலை ஏற்படுத்தும். வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை மறந்து விடுவோம். வைட்டமின் B12 குறைபாடு பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தையும் அதிகரிப்பதா சொல்லப்படுது. வைட்டமின் B12 குறைபாடு கண் பார்வை பிரச்சனையையும் ஏற்படுத்தும். மங்கலான பார்வையை ஏற்படுத்தும். கண்களுக்கு செல்லக்கூடிய பார்வை நரம்புக்கு சேதம் ஏற்படும் பொழுது இது நடக்கிறது. கண்ணிலிருந்து மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு சமிக்சை இந்த பாதிப்பின் காரணமாக சீர்குலைந்து பார்வை குறைபாடு ஏற்படுது. வைட்டமின் B12 நம்முடைய உடலில் குறையும் பொழுது கை கால்களில் குத்துதல் போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். நம்ம நரம்புகளை பாதுகாக்கும் மெயிலின் எனப்படும் கொழுப்பு குறையும் பொழுது இது நடைபெறுகிறது. இந்த மெயிலின் கொழுப்பு பொருளின் உற்பத்தியில முக்கிய பங்கு வகிப்பது வைட்டமின் B12. மெயிலின் உற்பத்தி தடைபடும் பொழுது உங்களுடைய நரம்பு மண்டலத்தை இது பாதிக்கிறது. கூச்ச உணர்வு அதிகரிக்கும். வைட்டமின் B12 குறைபாடு நரம்புகளின் முறையற்ற செயல்பாடு காரணமாக தசை பிடிப்புகளையும் ஏற்படுத்தும்.